ஊர்ல சாமிங்கெல்லாம் மாலை போட்டிருந்தாங்க. கும்படியில தீர்த்தம் கட்டிட்டு வந்த அன்னைக்கு முருகனோட படத்த வச்சு ஊர்ல வந்து குத்துவிளக்கு பூஜை வந்து பண்ணுவாங்களாமா. அத வந்து சொல்லியிருந்தாங்க. குத்துவிளக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா, முருகனோட ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து குத்துவிளக்கும், முருகனோட ஃபோட்டோவும் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். பூஜை பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். ஊர்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்கங்கிறது எனக்கு வந்து இப்ப தான் தெரியும். 5 முகம் கொண்ட குத்துவிளக்க ஏத்தி தான் வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. இந்த குச்சியெல்லாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, முருகனோட படம் வந்து நிக்காம இருந்தனால அந்த குச்சிய வச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி செட் பண்ணி குடுத்துருந்தாங்க. பூஜைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு, எந்த ஒரு தடங்கலும் இல்லாம பூஜை வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளையார் பிடிச்சு வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 108 போற்றிலாம் வந்து சொல்லி வந்து பூஜை நிறைவு பண்ணாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து குடுத்துருந்தாங்க. பூஜையில ஒரு 15 பேத்துக்கு மேல கலந்துக்கிட்டாங்க.